முன்பை விட இப்போதெல்லாம் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவோரை காட்டிலும் அதில் பிரபலமடைவோரின் எண்ணிக்கை தான் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றன. அந்த வரிசையில் தமிழகத்தின் பொம்மை முதல்வரும் காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு கேமராமேன்களை பார்த்து ஒரு சைகை காட்டி வைரலாகி உள்ளார். இந்த வீடியோ திமுக சார்பு சமூக வலைத்தளங்களில் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் திமுக சார்பு ஊடகங்களிலும் திரும்ப திரும்ப காட்டப்பட்டு வைரலானது போல காண்பித்ததன் விளைவு என்ன தெரியுமா? அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நிபுணம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். லைக்ஸுகளை அள்ளும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களைப் போல என் வீடியோ வைரல் ஆயிடுச்சு என மேடையில் நின்று கூவி தள்ளும் ஒரு முதல்வரை தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த இடைக்காட்டூர் கிராமத்திற்குள்ள புகுந்த 9 பேர் கொண்ட ஒரு கும்பல் அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்களை வச்சு அங்க இருக்கிற பட்டியலின மக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தி இருக்குது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பக்கத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி கஞ்சா போதை கும்பல் ஒண்ணு நடத்திய சாதிவேரி தாக்குதனால 2 பேர் அநியாயமா கொல்லப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் வடமாநிலத்தை சேர்ந்தவர். அதற்கும் சில நாட்களுக்கு முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டியை அடுத்த கவுண்டங்கொட்டாயை சேர்ந்த 24 வயது பெண்ணின் 2.5 வயதே ஆன ஒரு பெண் குழந்தையை கோமைக்கோடு பகுதியில் திமுக இளைஞரணி கிளை செயலராக இருக்கும் பெரியநாயகம் என்பவன் ஈவு இரக்கமின்றி பாலியல் சித்திரவதை செய்ததில் வலிப்பு வந்து அந்த குழந்தை இறந்து போனது. இதுவும் கூட தமிழ்நாட்டில் நடந்த வைரலான சம்பவங்கள் தான் ஸ்டாலின் சார். இஸ்ரேலை சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி ஒருவர் 2 மாதத்திற்கு முன்பு இந்தியா வந்துள்ளார். முக்கியமாக தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளார். அவருக்கு அரசு முறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதே. ஏன்? இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக அவர்களுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்பட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் என்றுதானே. அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தரப்படும் முக்கியத்துவம் சொந்த மாநில பிஞ்சு பெண் குழந்தைகள் மீதான பாதுகாப்பை ஏன் உங்களால் உறுதி செய்ய முடியவில்லை? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை அதை உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களே செய்வது என எந்த விதத்திலும் திறனில்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி வரும் உங்களுக்கு பெண்கள் எல்லாம் ஓட்டுக்கு மட்டுமே என முடிவு செய்து விட்டீர்களா என பெண்களே கேள்வி கேட்கும் நிலை எழுந்துள்ளது. திமுக ஆட்சி அமைந்த பிறகு எண்ணற்ற பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற ஆரம்பித்து விட்டன. அதெல்லாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ட்ரெண்டிங்கிலேயே உள்ளது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லையா ஸ்டாலின் என மக்கள் கேட்கிறார்கள். விடிந்தால் விளம்பரம், அடைந்தால் விளம்பரம் என வாழ்பவருக்கு அடித்தட்டு மக்களின் பாதுகாப்பு பற்றி என்ன கவலை? ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வைரலானதாக குறிப்பிட்ட அந்த வீடியோ காங்கிரசுடன் கூட்டணி முடிந்தது என்று பொருள் இல்லை. உங்கள் ஆட்சியே முடிந்தது என்பதை நீங்களே சொல்லிக் கொள்வது போல்தான் உள்ளது.